மாதா தொலைக்காட்சியின் இனிய இதயங்களை அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் போஸ்கோ. இது மாதா தொலைக்காட்சியின் ஜீசஸ் பஞ்ச். நேயர்களே, இன்றைக்கான இறைவார்த்தை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மத்தேயு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 6 இறைவசனம் 34. நாளைக்காக கவலைப்படாதீர்கள், ஏனெனில் நாளை கவலையை போக்க நாளைக்கு வழி பிறக்கும் என்ற ஒரு அருமையான இறைவார்த்தை. இந்த இறைவார்த்தையை நம்முடைய நாளைய தலைமுறை மாணவ மாணவிகள் எப்படி சொல்றாங்கன்னு பார்க்கலாம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம். ரபேக்கா இனியதங்களே, ரபேக்கா பயங்கரமா இன்றைக்கான இறைவார்த்தையை உங்களுக்கு சொல்ல போறாங்க. அப்படிதானம்மா? அப்படிதான். ஸோ சூப்பரா சொல்ல போறாங்க. சொல்லுங்கம்மா. ஏங்க, நாளைக்காக கவலைப்படாதீங்க, ஏன்னா நாளைக்கு உங்க கவலைக்கு நாளைக்கு வழி பிறக்கும் அப்படின்னு ஏசப்பா சொல்லியிருக்காரு. வரட்டா அப்படின்னு முக்கிய குறிப்பு யார் சொல்லியிருக்கா? ஏசப்பா. ஆமா, ஏன்னா அவங்க சொல்லல, அதனால கான்பிடென்ட்டா நீங்க நம்பலாம். பயங்கரமா சொன்னாங்க, சூப்பரா சொன்னீங்க. தேங்க்யூ. அம்மா வணக்கம். உங்க பேருமா? ஸ்வேதா. வெரோனிகா. ரெண்டு பேரும் சேர்ந்து இனியதீங்களே. நீங்க எப்படி சொல்ல போறீங்க இந்த இறைவார்த்தையை? ஆக்ஷன்ல தான் பயங்கரமா சொல்ல போறாங்க. சொல்றீங்களா? எங்களுக்காக சொல்லுங்க. ஏன்டி ரொம்ப டென்ஷனா இருக்க? நாளைக்கான நாளை நினச்சா ரொம்ப கஷ்டமாக இருக்குடி. அப்படி என்னடி உனக்கு கஷ்டம்? ரிசல்ட் வேற வரப்போகுது, பாஸ் ஆவனா மாட்டேனான்னு தெரிஞ்சு ரொம்ப கஷ்டமாக இருக்குடி. ரிசல்ட்டை நினச்சா நல்லா தானே எழுதியிருக்கேன்? நல்லா தாண்டி எழுதியிருக்கேன், இருந்தாலும் நமக்குள்ள ஒரு பயம் இருக்கும்ல. அப்போ விட்ரி, நல்லா எழுதியிருக்கேன், நாளை பற்றி எது கவலைப்படுற? நாளைக்கு நாளைக்கு சொல்யூஷன் கிடைக்கும் போது. ஸோ வெற்றி நிச்சயம். ஒன் மோர். ஸோ வெற்றி நிச்சயம். தம்பி வணக்கம். வணக்கம்ண்ணா. உங்க பேரு? கோகுல்ண்ணா. உங்க பேருண்ணா? என் பேர் போஸ்கோ தம்பி. ஓகே, நல்லா இருக்க பேரு. சூப்பர். கோகுல் ரொம்ப அழகா இன்றைக்கான இறைவார்த்தை சொல்ல போறான். இனியதங்களே சொல்லு. நாளை பத்தி இன்னைக்கு கவலைப்படாதீங்க, நாளைக்கு வழி நாளைக்கு பிறக்கும். நாளைக்கு பத்தி இன்னைக்கு கவலைப்படாதீங்க, ஏன்னா நாளைக்கு வழி நாளைக்கு பிறக்கும் அப்படி சொல்லிக்கிறாரு கோகுல். ஸோ அதனால டோன்ட் வரி, பி ஹாப்பி. கிளென்ஸ் ஆன்சி ரெண்டு பேரும் சேர்ந்து புது விதமாக ஏதோ ஒரு யோசிச்சு இன்றைக்கான இறைவார்த்தையை ரொம்ப புதுமையாக சொல்ல போகிறாங்க. இனியதங்களே, அப்படிதானம்மா? ஆமாம், ரொம்ப சோகமாக இருக்கிறியம்மா. நல்லா சொல்கிறீங்களா? ஓகே. என்ன கிளென்ஸ் ஒரு மாதிரி இருக்க? இல்லை, நாளைக்கு ஊட்டிக்கு போகலான்னு டூர் மாதிரி பிளான் போட்டிருக்கோம். ஆனால் இப்போயே மழை வர மாதிரி இருக்கா, அதான் பயமாக இருக்குடி. இப்போ மழை பெஞ்சா என்ன பிரச்சனை? நாளைக்கு திடீர்னு சன்னு கூட வரலாம். இது ஒரு பிரச்சனையா? நாளைக்கு ஒரு பிரச்சனைனா சொல்யூஷன் வரப்போகுது. பி ஹாப்பி. ஸோ அதனால நீங்க நாளைக்கு டூர் போறீங்க. ரித்தன்யா கலை, உங்களை சந்திச்சதுல மகிழ்ச்சி. ஸோ ரொம்ப அழகா இனியதங்களே ரெண்டு பேரும் சேர்ந்து சொல்ல போறீங்க. எப்படி சொல்ல போறீங்க? நாங்கள் ஒரு சின்ன ஆக்ட் சூப்பர் ஆக்ட் பண்ணி சொல்ல போறாங்க. இனியதங்களே பயங்கரமா நாங்கள் ஆவலோட இருக்கிறோம். சொல்லுங்கம்மா. ஏன் நீ சோகமா இருக்க? நாளைக்கு கெமிஸ்ட்ரி எக்ஸாம் நினச்சா பயமா இருக்கு. நாளைக்கு நினைச்சு கவலைப்படாதடி, நாளைக்கு கண்டிப்பா ஏதாவது ஒரு புது வழி பிறக்கும். நாளைக்கு கெமிஸ்ட்ரி எக்ஸாம். நாளைக்கு வழி பிறகுனா யாரும் விட்டுக்கிட்டு ஏதாவது கொடுப்பாங்களா? பார்த்து ஏதாவது படிச்ச தெரிஞ்ச கொஸ்டின்ஸ் அந்த மாதிரிலாம். படிச்சதுல தெரிஞ்ச கொஸ்டின் வர்றதுக்கு கண்டிப்பா வரும். அந்த நம்பிக்கை எதனால? ஏன்னா ப்ரேயர் பண்ற மூலமா ஏசப்பா கண்டிப்பா கேட்பாருன்னு ஒரு நம்பிக்கை இருக்குல்ல. சூப்பர், பயங்கரமா சொன்னீங்க, சூப்பரா சொன்னீங்க. அதே மாதிரி ஆக்ட் பண்ணி சொன்னீங்க, அதே போல நம்பிக்கையை பத்தி சொல்லி இருக்கிறீங்க. சூப்பர்மா, தேங்க்யூ. இனியதங்களே, ஆகாஷ் இன்றைக்கான இறைவார்த்தை பயங்கரமா சொல்ல போறாரு. அப்படிதான் ஆகாஷ்? ஆமாண்ணா. சொல்லுங்க ஆகாஷ், உங்க ஸ்டைல சொல்லுங்க. நாளைக்கு நடிச்சு யாரும் பயப்படாதீங்க, ஏன்னா நாளைக்கு ஒரு புது வழி வரப்போகுது. ஸோ நம்ம ஃப்ளைட்டை புஷ்ஷுன்னு போகலாம். போலாமா ஃப்ளைட்? ஆமாண்ணா. என்ஜாய் யர் லைஃப். அவ்வளோதான். என்ஜாய் பண்ண கவலைப்படாது. ஏன்னா யார் இருக்கா? கடவுள் இருக்காரு. அவரு நம்ம கூட இருக்காரு. புஷ்ஷுன்னு போலாம். அவ்வளோதான். பயங்கரமா சொல்லிடுற ஆகாஷ். சூப்பர். இனியதங்களை அப்படியே கிளாப்ஸா கொடுப்பாங்களா? இன்றைக்கான இறைவார்த்தையை நம்முடைய நாளைய தலைமுறைகள் மாணவ மாணவிகள் ரொம்ப அழகா சூப்பரா சொன்னாங்க. அப்படிதான் சொல்லலாம். மீண்டும் மற்றொரு புதிய இறைவார்த்தையுடன் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை அன்போடு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். இது மாதா தொலைக்காட்சியின் ஜீசஸ் பஞ்ச்.